Hello students, welcome to Zifto. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ பிளான்ஸில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் வி டோன்ட் ஹேவ் எனி அதர் வே. வி ஹேவ் டு லேர்ன் சைலம் ஃப்ளோயமில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஹியூமன் பீங்ஸில் நடக்கக்கூடியதை பார்ப்போம். தென் வில் பி டிஸ்கஸிங் ஃபார் பிளான்ஸ். ஓகே, ஸோ திஸ் சாப்டர் லைஃப் ப்ராசஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கிளாஸ் 11. திஸ் சாப்டர் ஃபார்ம்ஸ் தி பேசிஸ் ஃபார் பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் அனிமல் ஃபிசியாலஜி. ஸோ விச் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால் இந்த சாப்டர் பொறுமையாக படிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ லென்த்தி வீடியோஸாக தான் இருக்கும் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். ஸோ யூ ஹேவ் டு see this chapter line by line. So இந்த சாப்டர் முடித்த உடனே ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி வீடியோ லெக்சர் ஸோ go and refer the handwritten notes. The handwritten notes is available for all the chapter. நம்ம எல்லா சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி we have completed all the chapter. எந்த சாப்டரோட லிங்க் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. I will be helping you out. I have ordered in the description box also. So do not forget to check it out. Okay, and your doubts we are solving in the WhatsApp group. Your friends are discussing all the homework questions and their doubt in the WhatsApp group. So you can also join the WhatsApp group. The link of the WhatsApp group and the Telegram channel is available down in the description box. So do click it and join. Okay, next இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பிளட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் பண்ண போகுது. ஓகேவா? ஆக்சிஜன், ஃபுட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வெயிட் மெட்டீரியல்ஸ், எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை பிளட். அதனால தான் பிளட்டை வந்து கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹூ இஸ் கோயிங் டு டூ திஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ்? இட்ஸ் none other than our blood. As you have already learned this in your class 9 that blood is a fluid connective tissue. Why you call this one as a fluid connective tissue? This is connective tissue because it connects all the parts of the body, hence the name connective tissue. Why it is known as fluid? It is flowing. Okay, so anything which has the capability to flow, that is known as fluid. இல்லையா? நாட் ஓன்லி லிக்விட், கேஸஸ் கேன் ஆல்சோ ஃப்ளோ. அதனால தான் இதை ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் இஸ் எ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தி டேர்ம். ஏன் இதை ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க? எனக்கு ஃப்ளோ ஆகிறதுனால. கனெக்டிவ் டிஷ்யூன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இது வந்து எல்லா பார்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுறது. அதனால தான் இது கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு கன்ஸ்டிடியூண்ட் இதுதான். பிளாஸ்மா இருக்கும், ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி மாதிரி அந்த ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. அந்த பிளாஸ்மாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரோஜனஸ் வேஸ்ட், இந்த ஃபுட் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். அங்கே மற்ற செல்ஸ் என்னென்னா இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், white blood cells, and you have platelets. So platelets is helpful for your blood coagulation. That means blood clotting. ஓகேவா? ஸோ ரத்தம் வந்து என்ன ஆகுது? கிளாட் ஆகுது இல்லையா? இப்போ ஒரு இடத்துல இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து பிளட் அப்படியே ஓடிட்டே இருக்கிறது கிடையாது. என்ன ஆகிடும்? கிளாட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா platelets அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ the platelets is involved in blood coagulation or blood clotting. ஸோ இப்போ இந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணணும் ஆல் ஓவர் த பாடி பார்ட்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ தான் வந்து இட் வில் கெட் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் அரவுண்ட் தி பாடி. ஸோ அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஒரு பம்பிங் ஆர்கன் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு. ஸோ ஹார்ட் இஸ் இ மஸ்குலர் ஆர்கன் தட் இஸ் ஆஃப் யுவர் ஃபிஸ்ட் சைஸ். ஓகே, தட் மீன்ஸ் இப்போ உங்களோட கையை இப்படி மடக்கி பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களோட ஹார்ட்டோட சைஸ். ஓகேவா? இட்ஸ் அ மஸ்குலர் ஆர்கன். Which muscle? Okay, can you name me the muscles? Because you have studied this in your class 9, that is cardiac muscle, right? So your homework question is you have to learn about the cardiac tissue and you have to let me know in the comment section. That is your assignment question, right? So cardiac muscles பற்றி நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் 9th படிச்சிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் இன்னைக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு you have to say me in the comment section. That is your homework question. ஸோ ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாம்பர் இருக்குது. ஓகே, ஸோ ஹார்ட்டில் எத்தனை சாம்பர் இருக்குது? 4 சாம்பர் இருக்குது. ஸோ யூ கேன் see that in your picture also. They have given the picture in your book. Okay, so I have made a simple diagram to understand. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட்னா அதில் வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்குது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கு. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியம், கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல். இது ரெண்டும் ஏட்ரியம், இது ரெண்டும் வென்ட்ரிக்கல். ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் atrium is first. Okay, so left atrium, right atrium, left ventricle, right ventricle. So you should not name it as auricle. Okay, auricle is a part of atrium. Okay, so right auricle, left auricle nu sollakudadu because auricle is part of atrium only. Okay, it is not the complete chamber. Atrium is the chamber. Okay, so rendu chamber irukku, left atrium, right atrium. Okay, left ventricle and right ventricle. Okay, so எப்பயுமே right side ல வந்து பாத்தீங்கன்னா deoxygenated blood தான் இருக்கும், left side ல வந்து பாத்தீங்கன்னா oxygenated blood இருக்கும்.
ஓகே அண்ட் யூ கேன் see there is a presence of walls also. நிறைய வந்து வால் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் so that you will understand everything. ஓகே ஸோ ஹார்ட் வந்து ஒரு மஸ்குலர் ஆர்கன் சொல்றோம் because it is made up of muscle, which muscle, that is cardiac muscle, and 4 சாம்பர் இருக்கு. ஓகே ஸோ 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிக்கல். ஏன் அப்படி 4 சாம்பரா பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அப்பதான் வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகாதுங்கிறதுனால. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் என்னன்னு சொல்லிட்டேன், டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்னன்னு சொல்லிட்டேன். எதுக்காக வால்ஸ் இருக்குன்னா ஸோ பிளட் வந்து பிளாக் ஃப்ளோ ஆகக்கூடாது. ஓகேவா ஸோ வந்த இடத்துக்கே மறுபடியும் போயிடக்கூடாது. ஓகேவா that will be understanding when I say the contraction and the transport of deoxygenated and the oxygenated blood in the heart. ஓகே ஏன் வால்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. பேக் ஃப்ளோ நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வால்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஹார்ட் எத்தனை சாம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா ஸோ நவ் வில் பி எக்ஸ்பிளைனிங் தி பார்ட்ஸ் நவ். ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸோ இந்த 4 பாக்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 1 2 3 4. ஓகே ஸோ இதில் இதுதான் வந்து லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு, ரைட் சைடில் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும்னா ஸோ ஃப்ரம் தி லங்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியமுக்கு வரும். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஏட்ரியம் இஸ் தி ரிசீவிங் சாம்பர். AIR, this is the trick that is told by my teacher. AIR அப்படின்னா ஏட்ரியம் இஸ் ரிசீவிங் சாம்பர். ஏட்ரியம் வந்து என்ன பண்ணாதுன்னா பம்ப் பண்ணாது, வென்ட்ரிக்கல் தான் பம்ப் பண்ணும். VIP வென்ட்ரிக்கல் தான் பம்ப் பண்ணி லங்ஸுக்கோ இல்லை மற்ற பாடி பார்ட்ஸ்க்கோ அனுப்பும். ஸோ ஏட்ரியம் எப்பவுமே என்ன பண்ணும்னா ரிசீவ் தான் பண்ணும். ஓகேவா ஏர் அண்ட் VIP. ஓகே ஏட்ரியம் ஆல்வேஸ் ரிசீவ்ஸ், வென்ட்ரிக்கல் ஆல்வேஸ் பம்ப்ஸ் தி பிளட். ஓகே ஸோ ஐதர் டு தி லங்ஸ் or to the body parts. Okay always remember this. So லங்ஸ்ல இருந்து பல்மனரி வெயின்ஸ் வழியா என்ன நடக்கும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வருது. ஓகேவா நோட் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் தி லங்ஸ். ஓகே ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வருது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணுன்னா இந்த டைமில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ தான் வர பிளட் எல்லாத்தையும் வாங்கிக்கும். அப்படியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், அப்படியே சுருங்கி. ஓகேவா ஸோ இந்த வால்வ்ஸ் வழியா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு தந்துடும் பிளட் எல்லாத்தையும். கான்ட்ராக்ட் ஆகி பிளட் எல்லாமே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி வால்வ்ஸ். ஓகே ஸோ வால்வ் எதுக்குன்னா ஸோ டு ப்ரிவென்ட் தி பேக் ஃப்ளோ. ஸோ பேக் ஃப்ளோ நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலேருந்து லெஃப்ட் ஏட்ரியமுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வால்வ்ஸ் இருக்கு. தே ஆர் லைக் கேட். ஓகேவா ஸோ திஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் வால்வ்ஸ் விச் யூ ஹேவ் இன் தி ஹார்ட். ஓகே அதுக்கப்புறம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் எங்க போகணும், இப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணி மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு அனுப்பணும். தட் இஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி செல், ரைட்? ஸோ பை அயோட்டா. ஓகேவா ஸோ தட் வில் கோ டு தி பாடி பார்ட்ஸ், தட் இஸ் டிஷ்யூ. ஓகேவா ஸோ இப்போ இந்த டிஷ்யூ எல்லாமே என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை யூஸ் பண்ணி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எடுத்துட்டு ஸோ தட் இஸ் கோயிங் டு டூ தி ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் இட் வில் பி ரிலீசிங் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது வழியா என்ன பண்ணும், ஸோ தட் கார்பன் டை ஆக்சைடு இட் ரீச்சஸ் தி பிளட். ஓகே ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு தி ரைட் ஏட்ரியம். ஓகேவா ஸோ ஏட்ரியம் பாருங்க எப்பயுமே ரிசீவ் தான் பண்ணுது, வென்ட்ரிக்கல் கிட்ட போய் கனெக்ட் பண்றாதீங்க. ஏட்ரியம் தான் எப்பயுமே ரிசீவ் பண்ணும். ஓகேவா ஸோ கன்ஃபியூஷனே வரக்கூடாது. ஆல்வேஸ் ஏட்ரியம் இஸ் தி ரிசீவிங் சாம்பர். ஸோ ரைட் ஏட்ரியம் இப்போ நல்லா வந்து என்ன பண்ணுன்னா ரிலாக்ஸ் பண்ணி பிளட் எல்லாத்தையும் வாங்கிக்கும். ஓகேவா அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாத்தையும் வாங்கிக்கிச்சா. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்ங்கிறதுனால ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் drawn it with red color. Okay so this is your deoxygenated blood that comes from various parts of the body which has been taken up by vena cava. Okay that is one of the vein and it will be taken to right atrium which is the receiving chamber. So this will relax and collect all the blood that is given by superior and inferior vena cava. That will be learning in a higher class. Okay as of now just note that veins will be coming and draining to the right atrium. So right atrium வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஸோ ரைட் ஏட்ரியம் வந்து எங்க அனுப்புது பாருங்க, ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்புது. ஓகேவா ஸோ கான்ட்ராக்ட் பண்ணும், அப்படியே சுருங்கி என்ன பண்ணிடும் எல்லாத்தையும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பிடும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணணும், இட் இஸ் வாட் சாம்பர், ரைட் வென்ட்ரிக்கல் இஸ்
pumping chamber or receiving chamber? It is always the pumping chamber, right? So the pumping chamber என்ன பண்ணும்னா பம்ப் பண்ணி லங்ஸ்க்கு அனுப்பிடும். ஸோ லங்ஸுக்கு ஏன் அனுப்புதுன்னா அப்போ தான் ஆக்சிஜனேஷன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படியே வெளியே போயிடும். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா அலிவிலிருந்து இந்த பிளட்டுக்கு வந்துடும். அப்போ டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடும். ஆக்சிஜனேட்டட் பிளட் மறுபடியும் இந்த பல்மனரி வெயின் வழியாக எங்கே போகுது? லெஃப்ட் ஏட்ரியம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்பும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மறுபடியும் வந்து என்ன பண்ணும்? ஸோ பிளட் வாங்கும்போது நல்லா ரிலாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கும். ஸோ வாங்கிக்கிட்டு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிளட்டை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வால்வ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஏ வால்வ் விச் யூ ஹேவ். ஸோ ஐ ஹவ் ட்ரான் திஸ் வால்வ் லைக் மூன், இன்னும் அழகாக மூணு மாதிரி போகலான்னு நினச்சேன், பட் வரல. ஸோ திஸ் இஸ் எ செமிலுனார் வால்வ், ஓகேவா? இந்த வால்வ் வந்து பாதி மூணு மாதிரி தெரியும். அதனால தான் இங்கேயும் ஒரு வால்வ் இருக்குது, இங்கேயும் ஒரு வால்வ். தீஸ் ஆர் நோன் as semilunar valves. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா bicuspid wall, இது tricuspid wall. எல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்ல, ஓகேவா? பிகாஸ் அட் திஸ் லெவல் யூ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங். ஓகே, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ், ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் இங்கே 3 கோடு போட்டிருக்கீங்க, 2 கோடு போட்டிருக்கேன்னு கேட்பீங்கல்ல. இது வந்து tricuspid wall, இது bicuspid wallனு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஹையர் கிளாஸில் படிச்சுப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஏரோப்பா, இது வந்து செமிலுனார் வால், ஓகேவா? திஸ் இஸ் ஏ ஹாஃப் மூன், ஓகேவா? அதான் செமிலுனார் வால்ஸ். இங்கே தான் வால்ஸ் இருக்குங்கிறத காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க வால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும். ஏன் இருக்குன்னு கேட்டாங்கன்னா டு ப்ரிவென்ட் தி பேக் ஃப்ளோ. இப்போ என்ன பண்ணும்? லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்தது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு தி ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. அண்ட் ஸோ டிஷ்யூ வந்து என்ன பண்ணும்? யூஸ் பண்ணிவிட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாற்றும். அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா வீனா கேவா வழியாக ரைட் ஏட்ரியமுக்கு வருது. ரைட் ஏட்ரியம் கான்ட்ராக்ட் பண்ணி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு அனுப்புது. ரைட் வென்ட்ரிக்கல் வந்து பம்ப் பண்ணி எங்கே அனுப்புனா லங்ஸுக்கு அனுப்பிடும். ஸோ லங்ஸில் வந்து ஆக்சிஜனேஷன் நடந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே வந்துடும். அலிவிலிருந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஸோ இட் கோஸ் டு தி it makes the blood oxygenated and again give this to the pulmonary vein. Pulmonary vein வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம். திஸ் சைக்கிள் கோஸ் அகைன் அண்ட் அகைன். ஸோ பாருங்க 2 டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வருது, ஓகேவா? ஸோ லங்ஸ்லேருந்து ஒரு டைம் வருதா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லங்ஸ்லேருந்து வந்துதா எங்கே ஆக்சிஜனேட்டட் பிளட் மறுபடியும் ஸோ வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக பாடி பார்ட்ஸுக்கு போயிடுச்சு. மறுபடியும் பாடி பார்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கே வருது. ஸோ 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரீச் ஆகுது. அதனால தான் டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளட் கம்ஸ் டு தி ஹார்ட், ரைட்? ஸோ தட் இஸ் நோன் அஸ் தி டபுள் சர்க்குலேஷன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட். ஆனால் ஃபிஷஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டைம் தான் ஹார்ட்டுக்கு வரும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கே போயிடும், ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் யூ வில் பி டிஸ்கஸிங் இன் யுவர் கிளாஸ் 11. தட் இஸ் நோன் அஸ் சிங்கிள் சர்க்குலேஷன். ஓகே, ஸோ டபுள் சர்க்குலேஷன் இஸ் சீன் ஒன்லி இன் தி மேமல்ஸ். ஓகே, ஆம்பிபியன்ஸ் ரெப்டைல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சேம்பர் ஹார்ட் தான் இருக்குது. ஃபிஷஸில் 2 சேம்பர் ஹார்ட் இருக்கும், ஒரு ஏட்ரியம் ஒரு வென்ட்ரிக்கல். amphibians and reptiles வந்து பார்த்தீங்கன்னா they have 3 chambered heart. ஓகே, ஸோ தென் மேமல்ஸில் 4 chambered heart இருக்கும். ஒரே ஒரு ரெப்டைலுக்கு மட்டும் 4 chambered heart இருக்குது. அதை மட்டும் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சி வந்து சொல்லுவீங்க. தட் இஸ் யுவர் அசைன்மெண்ட் கொஸ்டின். ஸோ அங்கே வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இருக்குது பிகாஸ் there is a mixing of oxygenated and deoxygenated blood இருக்குது. ஸோ ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் தான் இருக்கும் ஆம்பிபியன்ஸ்லையும் ரெப்டைல்ஸ்லையும். ஸோ ஒரு ரெப்டைலுக்கு மட்டும் 4 chambered heart இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லணும், ஓகேவா? அண்ட் யூ நீட் டு know what is warm blooded animal, what is cold blooded animal. warm blooded animal அப்படின்னா so they can regulate their body temperature. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கான்ஸ்டன்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா warm blooded animal. இப்போ எப்படி தான் வந்து வெளியே கோல்டாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாலும் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ் கிட்ட நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ சம்மர் அப்போ பார்த்தீங்கன்னா what we will be doing, we will be sweating. ஸோ ஸ்வெட்டிங் அப்போ என்ன நடக்கும்னா the process of sweating causes cooling. அப்போ வந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் ஸோ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், 40-45 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பை தி ப்ராசஸ் ஆஃப் ஸ்வெட்டிங் we causes the temperature to remain constant 37 டிகிரி செல்சியஸே வச்சுப்போம். அதே மாதிரி வின்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37க்கு கீழே இருக்கும் டெம்பரேச்சர், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டோட டெம்பரேச்சர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஷிவரிங் பண்ணுவோம். ஷிவரிங் பண்ணும்போது ஹீட் வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வில் பி ஏபிள் டு மெயின்டைன் தி பாடி டெம்பரேச்சர் நியர்லி டு 37 டிகிரி செல்சியஸ். ஸோ விச் இஸ் நோன் அஸ் warm blooded state, ஓகேவா? so we are known as warm blooded animals, ஓகேவா? cold blooded animals என்ன பண்ண முடியாதுன்னா they will not be able to regulate their body temperature. external environment எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் internal environment இருக்கும்.
ஓகேவா. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதுங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சர்வை பண்ண முடியாது, செத்து போயிடும். ஓகேவா. ஸோ வார்ம் பிளடட் அனிமல், கோல்டு பிளடட் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கண்டிஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னா மைக்ரேட் ஆகி வெளிய இடத்துக்கு ஓடிடுங்க. ஓகேவா. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கேசஸ் பார்ப்பீங்க. ஓகேவா. So I told all the points. Okay, so oxygen rich blood. ஓகேவா. ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்லேருந்து எங்கே போச்சு, ஏட்ரியமுக்கு வந்தது. ஏட்ரியம் வந்து தின் வால்டாக தான் இருக்கும். ஓகேவா. வென்ட்ரிக்கல் தான் திக் வால்டாக இருக்கும். ஏன்னா ஏட்ரியம் ரிசீவ் தானே பண்ணுது, வென்ட்ரிக்கல் தானே பம்ப் பண்ணும். அதனால் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தே ஆர் திக் வால். ஓகே. அண்ட் இட் வில் ரிலாக்ஸ், லெஃப்ட் ஏட்ரியம் will relax and it will collect all the blood that is coming from the lungs, and then it will contract to transfer the blood to the left ventricle, and the left ventricle will contract to pump the blood to the other body parts, right? So via aorta. I told you all these things in the diagram itself. Then the deoxygenated blood that comes from all the body parts will come and enter which chamber of the heart, that is right atrium. Okay, so always atrium is the receiving chamber and deoxygenated chamber is your right side only. Okay, so it will come and reaches the right atrium, and right atrium will relax and collect all the blood, and then this right atrium will contract to pass the blood to the right ventricle. Then right ventricle will dilate, that means it will expand and it will collect all the blood that is coming from the right atrium. Then what happens means this deoxygenated blood that has reached the right ventricle has to go for the lungs for oxygenation. Okay, so then by pulmonary artery what will happen அப்படின்னா, ஸோ என்ன நடக்கும், ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், பல்மனரி ஆர்ட்ரி வழியாக லங்ஸுக்கு வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து போயிடும். டயக்ராமில் போட்டிருக்கேன். ஸோ பை பல்மனரி ஆர்ட்ரி ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கல்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பம்ப் தி பிளட் to various organ, as I already told you. So it will pump the blood, it is the pumping chamber. அதனால அதுக்கு தான் thick muscular valve இருக்கணும். Okay, so valves எதுக்காக இருக்குன்னா to prevent the backflow. Okay, during the contraction of ventricle and atrium என்ன நடக்கக்கூடாது, blood வந்து backflow ஆகக்கூடாது, மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் valves வந்து இருக்கு. ஓகேவா guys. next, yes, on reaching on organs, arteries என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஆர்டரிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா they will be calling it as arteries. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது பல்வனரி ஆர்டரின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ், ஸோ ஆர்டரி அப்படிங்கிறதுக்கான கரெக்ட் டெஃபினேஷன் என்னதான், எதெல்லாம் வந்து which any vessel that takes the blood away from the heart, that is what known as artery. That is the correct definition. யாராவது உங்கள்ட்ட ஆர்டரி அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, எந்த பிளட் வெசல்ஸ்லாம் பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து தூக்கிட்டு போதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரி தான். ஓகேவா. எதெல்லாம் ஹார்ட்டை நோக்கி எடுத்துகிட்டு வருதோ, ஹார்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குதோ அது எல்லாமே வெயின். ஓகேவா. ஸோ எல்லா ஆர்டரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை கேரி பண்ணணும்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் தான். ஆனால் இந்த ஒரே ஒரு பல்மனரி ஆர்டரி மட்டும்தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும். அதே மாதிரி தான் எல்லா வெயினுமே will be carrying the டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான். ஆனால் இந்த பல்மனரி வெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கொண்டு வருது. பல்மனரிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இட் இஸ் இன் கனெக்ஷன் வித் லங்ஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா கைஸ். அண்ட் தேர் ஆர் லாட் மோர் ஸ்டெப்ஸ் which will be learning in your higher classes. as of now இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆர்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா it will be carrying the oxygenated blood, ஆனால் பல்மனரி ஆர்டரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா it carries the deoxygenated blood. அதே மாதிரி தான் எல்லா வெயினுமே deoxygenated blood கேரி பண்ணும், ஆனால் பல்மனரி வெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா oxygenated blood வந்து கேரி பண்ணும். ஓகேவா கைஸ். நெக்ஸ்ட், as guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyallu. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score, and I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.